OEE ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். இதை நம்ம வந்து ஷார்ட்டா வந்து APQ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸோ ஓஇஇ அப்படின்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கோ ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோ இருக்குது அப்படின்னாக்கா அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுற ஒரு இதுதான் வந்து ஓஇஇ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி, இது மூணுடைய ப்ராடக்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து ஓஇஇ அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் பை பிளான்டு ப்ரொடக்ஷன் டைம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டைம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றத நோட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட் பை ஐடியல் ப்ரொடக்ஷன் ரேட். அண்ட் குவாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு குட் ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்குறோம், அதில் வந்து எவ்வளோ வந்து மொத்தமாக உருவாக்குறோம் அப்படின்றது வந்து குறிக்கிறது தான் வந்து இந்த குவாலிட்டி. ஸோ ஏபிக்யூ அப்படின்றது வந்து அவைலபிலிட்டி, நம்மள்ட்ட இருக்கிற ப்ராசஸை வச்சு நம்ம வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமமாக உருவாக்க முடியும் அப்படின்றது வந்து அவைலபிலிட்டி. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ். குவாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா நம்ம உருவாகிற ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ ஸ்கிராப் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி. ஸோ இந்த மூணுத்தினுடைய ப்ராடக்ட்ஸ் வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து ஓஇஇ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஓஇஇ அப்படின்றது வந்து அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, ஏபிக்யூ. ஸோ நம்ம அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோ வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இங்கே நமக்கு வந்து அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டிக்கு வந்து தனித்தனியாக வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ இந்த மூணு வேல்யூ நம்ம வந்து ஒன்றா போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 0.7471 வரும். அதை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100 மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 74.71% அப்படின்றது வந்து ஓஇஇ வேல்யூ வரும். அதாவது நம்ம அந்த ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோம்னாக்கா 74.71% தான் வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இது மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.